وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين فاستجبنا له فكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين. الحمد لله. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்துடைய இரவு தொழுகையை நிறைவேற்றி இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பது குறித்த விஷயங்களையும், அதில் நேற்றைய தினம் ஷைத்தானுடைய அந்த தன்மைகள் எப்படி இருக்கும், அவனை அறிந்து கொள்வது எப்படி என்பது போன்ற விஷயங்களை நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் ஏராளமான சோதனைகள் இருக்கிறது. நம்ம ரொம்ப உஷாராக தெளிவாக இல்லை என்று சொன்னால் பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை அட்டாக் செய்துவிடும் என்கின்ற ஒரு செய்தியை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நோய் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த செய்திகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நோயை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பெரிய சோதனை. இந்த உலகத்தில் நமக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்புகளை தந்தாலும் சில இடங்களில் சில நேரங்களில் நமக்கு நோய் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. அதில் தான் ஈமான் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படும். அதாவது இறை நம்பிக்கை, நான் எல்லாம் ரொம்ப வணங்குறேன், ரொம்ப நேசமாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி சோதனை வரலாமா, எனக்கு நோய் வரலாமா, இவ்வளோ பெரிய நோயா, அந்த நோயெல்லாம் நமக்கு வரலாமா, நான் 5 வேளை தொழக்கூடிய நபர், தகஜத்தெல்லாம் கூட நான் தொழுவேன், இப்படி வாழையாக நம்ம அந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சோதனைகள் வரலாமா என்று சிலர் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் நோயை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அது ஒரு சோதனை தான் வச்சிருக்கான். உங்களை நம்ம சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஒன்றுக்கும் உங்களை நம்ம சோதித்து பார்ப்போம். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நம்ம சோதிப்போம். பசிரும் சாபிரியின் பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் அப்படிங்கிறோம். அப்போ அல்லாஹ் சோதிச்சு தான் பார்ப்போம். அந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் சோதனைலாம் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. மனிதனை சோதிச்சு தான் பார்ப்போம். அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சோதனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. எல்லா மனிதனுக்கும் சோதனை இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு நோயே இல்லை அப்படின்னு சொன்னால் வேற ஒரு பிராமணர்கள் வேற ஒரு சோதனைகள் இருக்கதான் செய்யும். இல்லாமல் ஒரு மனிதன் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் எதிர்கொள்ளவே முடியாது. அப்போ நோய் என்ற ஒன்று நம்மளிடத்தில் வறுமையானால், ஒரு துன்பம் என்ற ஒன்று வறுமையானால் அது எப்படி நம்ம எதிர்கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் அல் அன்பியா என்ற அத்தியாயத்தில் 83, 84வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அய்யூப் நபியை நினைவு கூறுங்கள். இது நாதா ரப்புகு, அவர் அழைத்தார், என்னுடைய இறைவனே, இன்னி மஸ்ஸனி தர்ரு வஅன்த அர்ஹமு ராஹிமீன், எனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, நீ கருணையாளனுக்கு மிக்க கருணையாளனாக இருக்கிறாய். இறைவனை கேட்கிறாங்க, நீ கருணையாளனுக்கு மிக்க கருணையாளனாக நீ இருக்கிறாய், மேலானவாக இருக்கிறாய். அவர் தனது இறைவனை பிரார்த்திக்கும் போது அவருக்கு பதிலளித்து அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம், அவரது குடும்பத்தையும் அவருடன் அவர்களை போன்றவர்களையும் அவருக்கு வழங்கினோம், இது அருளும் வழங்குவோருக்கு படிப்படியுமாகும். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூற சொல்லலாம். நீங்க ஒவ்வொரு நபிமார்களை நினைவு கூறுற மாதிரி அய்யூப் நபியை நீங்க நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஷாத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல 41, 42 அந்த மாதிரி அந்த இதுல எல்லாம் சொல்கிறான். நினைச்சு பாருங்க, வதுகுரு அபுதுனா, நமது அடியாரை நீங்க நினைச்சு பாருங்க. அபுதுனா அய்யூப, நமது அடியார் அய்யூபை நீங்க நினைச்சு பாருங்க. இதுனாதான் ரப்புஹு, அவர் அழைத்தார், என்னுடைய இறைவனே, என்னுடைய ரட்சகனே என்று அழைத்தார். அன்னி மஸ்ஸனி ஷைத்தானு பி நுஸ்பின் வ அதாபின், நமது அடியார் அய்யூபை நினைவுபடுத்துகிறாங்க. ஷைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையும், ஷைத்தான் நினைஞ்சிட்டான், துன்பத்தையும் வேதனையும் ஏற்படுத்தி விட்டான் என்று அவர் தமது இறைவனிடம் இறைஞ்சிய போது இறைவனுடைய கட்டளை சொன்னா, உமது காலால் பூமியில் அடிப்பீராங்க, பூமியில உமது காலால ஒரு அடி அடிப்பீராக, குளிர்ச்சி மிக்க குளிரிடமும் குடிநீரும் இதோ இருக்கிறது, ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையும் குடிநீரும் உனக்கு அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அது தொடர்ந்து அல்ல சொல்றா, அவருக்கு நமது அருளாகவும் அறிவுடையவருக்கு படிப்பினையாகவும் அவரது குடும்பத்தையும் அவருடன் சேர்ந்து அவர்களை போன்றோரையும் பரிசாக அளிக்கும் அப்படின்னு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அந்த அருள்கொடைகளையும் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையையும் அதுக்கு நிவாரணமாக என்ன செய்யணும், காலால் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல இருந்து நீரூற்றுகள் குளிர்ந்த பானமும் வருகிறது. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லி பார்ப்பது அந்த கால அல்லாஹ்வுடைய அருள் தானே இது. அல்லாஹ்வுடைய அருள்ல வேற மாதிரி எப்படி இருந்தாலும் இருக்கும் இல்லையா? அப்போ அதை ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதே சாத்துல ஒரு முடி புல்லை எடுப்பீராக, புல் இருக்குல்ல, அந்த புல்லில் ஒரு குடியை எடுத்து உமது கையில் எடுத்து அதை கொண்டு அடிப்பீராங்க, நோய்வாய்ப்பட்ட அவங்களுடைய மேனிகள் இருக்கியா அதிலே அடிப்பீராங்க. சத்தியத்தை முறித்து விடாது என்றும் கூறினோம். அவரை பொறுமை மிக்கவராக கண்டோம், அவர் சிறந்த அடியார், நம்மை நோக்கி திரும்பக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்றான்.
அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நபியாக இருந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எந்த நோய் சொல்லல, உடல் ரீதியாக தோல் ரீதியாக ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. அது எத்தனை நாள் அப்படிலாம் சில அறிஞர்கள் 18 வருஷமாக ஒரு கடுமையான நோயில் இருந்தாரு அப்படின்லாம் சில அறிஞர்களுடைய கூற்றாக இருக்கிறது. அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ கடுமையா ரொம்ப நீண்ட நாள் இருந்திருக்காங்க. குடும்பம்லாம் கூட அவங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டுதான். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த நோயினுடைய தாக்கம் மற்றவர்களையும் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் எல்லாம் சொல்றாங்க. ஐயூபுக்கு இந்த நோயை கொடுத்த உடனே பொதுவாக நோய் வந்தா மனிதன் என்ன செய்வான், இறைச்சம் குறைஞ்சிடும். ஒரு 6 மாசம் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான், ஒரு 2 வருஷம் பார்ப்பான், 3 வருஷம் பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நாமளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மளும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம், அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நோய் சரியாகவே மாட்டேங்குது. அப்ப அந்த மனிதனுக்கு என்ன செஞ்சிடும், அந்த பழகின வந்துடும் இல்லையா? ஏன் பழகின வந்து சைத்தான் வந்து ஊசல் இடத்தை ஏற்படுத்தும். அதுதான் அந்த ஐயூப் செஞ்சுறாங்க. சைத்தான் என்ன அந்த ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி என்ன செஞ்சுட்டான், அவன் வந்து இந்த வேதனையினாலும் துன்பத்தினாலும் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கறோம் இல்லையா? அப்ப அந்த சைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையையும் ஏற்படுத்திட்டான்னா, சைத்தான் வந்து ஏற்படுத்துறது இல்லை, அந்த வேதனையினால் துன்பத்தினால் என்ன ஆகும்னா அந்த சைத்தானி எண்ணங்கள் மனிதனுக்கு தெரிஞ்சிடும். அது துன்பம் வேதனைகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோணும். அப்படின்னா வந்து சைத்தான் மேல வழிபட்டு இறைவா நீ காப்பாத்து, சைத்தான் வந்து இந்த மாதிரியான துன்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஏற்படுத்துறான். அப்போ கெட்ட எண்ணங்களை உருவாக்குவாங்க, அல்லது எதிரான சிந்தனைகள் உருவாக்குறாங்கல்ல. நமக்கு இழப்பு ஏற்படும் போது அப்ப நம்மளுடைய ஈமான் ஆட்டம் காணும்ல, அப்படிதானே? நல்லா சம்பாதிச்சுட்டே இருக்கும், நஷ்டமாகிட்டே இருக்குது. உடனே நான் ஈமான் அப்படி ஆட்டம் ஆகா நல்ல வருமானம் வந்துட்டு இருந்திருக்கா, நல்ல செல்வ செழிப்பா இருந்துட்டு இருந்தேன், வீடு வாங்கணும், அது வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாமே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரே நஷ்டமாகிட்டு இருக்கேன். அப்ப என்ன செஞ்சிடும், நஷ்டமாகும் போது நிறைய பேர் நம்மளை விட்டு நவண்டுருவாங்க. லாபம் வரும்போது நிறைய பேர் நம்ம கூட வருவாங்க. நல்ல ஆரோக்கியம் வரும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. நோய்வாய்ப்படும் போது சில பேர் தான் இருப்பாங்க இல்லையா? அதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பே தெரியும். ஆகா நோய்வாய்ப்பட்டால் நிறைய பேர் நவண்டுதாங்க, செல்வம் இல்லைன்னா நிறைய பேர் நவண்டுதாங்க. அப்போ நிறைய சோதனைகள் அதில் நிச்சயம். வெறும் நோய்னா நோய் மட்டும் இல்லை, நோய்க்கு பின்னாலும் உள்ள பல பாடங்கள் நமக்கு என்ன செய்யும், நம்முடைய உள்ளத்தை அப்படி அசைச்சு பாருங்க இல்லையா? அப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அவங்க இருந்திருப்பாங்க. அப்ப அதுதான் அவங்க கேட்டா கூட அல்லாஹ் அவங்களுக்கு சான்று பகிர்கிறான். அல்லாஹ் என்ன நற்சான்று சொல்லுகிறான். எப்படின்னு சொன்னா, எனது அடியார் ஐயூபை நினைவு கூறுகிறாங்க. எனது அடியார்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அருள் இல்லையா? எனது அடியார் ஐயூபை நீ நினைவு கூறுங்க, அவர் வந்து துன்பம் ஏற்பட்ட நிலையிலேயே பொறுமையா இருந்தார். இதுதான் இதுல முக்கியமான ஒரு பாடம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுல நமக்கு பெறக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, துன்பம் ஏற்படும் போது நினைச்சக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. ஐயோ அல்லாஹ் கைவிட்டான், முதல்ல அல்லா மேல வெறுப்பு வந்துடும் இல்லையா? நம்ம தான் காரணமா இருக்கலாம், ஆனா அல்லா மேல நினைச்சிடும் வெறுப்பு வரும். நம்ம ரொம்ப நேரம் செல்போன் பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் தேவையில்லாத ஒர்க்குகள் அதிகமாக பார்க்கும்போது உடல் பலகீனம் வந்துச்சுன்னா அதுக்கு அல்லாஹ் பொறுப்பு, நம்ம தானே பொறுப்பு இல்லையா? அப்போ என்ன அந்த பலகீனம் வந்து மனிதன் நினைச்சிடும், அப்படி ஆட்டி படைக்கக்கூடியதாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. அப்போ அதை நம்ம கவனத்தில் வைத்து அந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம உள்ளத்தில் ஏற்படக்கூடாது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நினைவு கூறுது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாமே எவ்வளவு நோய்வாய்ப்பட்ட நிலையிலையும் அல்லாஹ் இடத்துல பொறுமையா இருந்திருக்காங்க. நமக்கு என்ன ஒரு பெரிய சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கணுங்கிற ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு அறிவுரை, அல்லாஹ்வுடைய அந்த ஞானம் இதுல அடங்கியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நோயை கொடுத்து பட்டாங்க, நோயாளியை நல விசாரிக்கிறதுக்காக நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு துவா செய்யணும். அதுபில் பகச ரப்பன் நாசி இஸ்பி அந்த சாவி லா சிஃபா இல்லா சிஃபாவுக்க லா யுகாதிரு சகமா. நோயை கொடுப்பவனே அல்லாத நோயை கொடுக்குறான், நீங்க நோயை எடுப்பவனும் நீக்கிறவன் தானே. அப்ப நோயை கொடுப்பவன் தான் நோயை எடுக்கிறவன் தான். இந்த நோயை விட்டு வைக்காம குணப்படுத்தக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக என்று அல்லா இடத்துல செய்யணுமா? ஒரு நோயாளி நல விசாரிக்க போனா எப்படிங்க அப்படி எல்லாம் பேசிட்டு பேச வந்துடக்கூடாது. அல்லா இடத்துல துவா செய்யணும். அதுபில் பகச ரப்பன் நாசி இஸ்பி அந்த சாஃபி லா சிஃபா இல்லா சிஃபாவுக்க லா யுகாதிரு சகமா அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தி 23:98 அதுல வந்து இந்த உலகத்துல அதிகமான முறையில சோதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொன்னா நபிமார்கள் தான். அதாவது அசத்துன்னாசி பலான் அம்பியாவும் ரொம்ப அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொன்னா அம்பியாமார்கள் நபிமார்கள் தான். இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யார் தான்? நபிமார்கள் தான் சோதிக்கப்பட்டாங்க. நம்ம சோதனைலாம் உண்மை கிடையாது சரியா? நபிமார்களுக்கு நிகராக வேற சோதனை உலகத்துல யாருமே கிடையாது சரியா? இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். சும்மா பிறகு அதுக்கு பிறகு யாருன்னு சொன்னா அம்சலு பல் அம்சலு, அதுக்கு பிறகு யாரோ அதுக்கு பிறகு, அதாவது மக்களின் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், அதுக்கு அடுத்து அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நபிமார்களை பின்பற்ற இறைநம்பிக்கையாளர்கள். அப்ப இறைநம்பிக்கை அதிகமாக இருந்தாலும் சோதனை அதிகமாகும். அதில் விளையணும். நமக்கு சோதனை அதிகமாகுதுன்னா அது என்ன அர்த்தம்? இறைநம்பிக்கை அதிகமாகுதுன்னு அர்த்தம். ரெண்டையும் கவனிக்கணும். அதிகமான சோதனை வருதுன்னு சொன்னா அது நம்ம இறை நம்பிக்கைக்கு உள்ளாளர்களுக்கு தான் கிடைக்கும் சரியா? சோதனை அதிகமாகிடுச்சு சொன்னா நாம இறைவன் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம விளைவிக்கணும். அதனால நோய் எவ்வளவு பெரிய நோய்கள் வந்தாலும் அந்த இடத்துல சபூர் பண்ணி பொறுமையை காத்து துவா செஞ்சு நிவாரணம் நம்ம தேடக்கூடியவர்களாக மருத்துவம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நாடியதை செய்வான் என்பதை கவனத்தில் வைத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய இந்த இதை பார்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு செய்தியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.